திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழக மாண்புமிகு முதலமைச்சரும் முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய அன்பு மகன் ஸ்டாலின் அவர்கள் இப்போது பிறந்தநாள் விழா காணக்கூடிய இந்த நாளில் நாங்கள் எல்லாம் அவர்களை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்து வந்திருக்கிறோம். நாளைய தினம் அவர் பிறந்தநாள் கொண்டாடுகிற நேரத்தில் அவருடைய எல்லா நிலைகளிலும் உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்திருக்கிறோம். எல்லாம் உள்ள இறைவன் அவருக்கும் அவருடைய ஆட்சிக்கும் அவரோடு இருக்கக்கூடிய அனைவருக்கும் எல்லா சிறப்புகளையும் எல்லா வளங்களையும் எல்லா நலங்களையும் வழங்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து அவர் வாழ்த்து சொல்லி வந்திருக்கிறோம். முதல் விஷயம். ரெண்டாவது, திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் பிறகு அண்ணா காலத்திலிருந்து கூட்டணி வைத்து அரசியல் நடத்தக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மட்டுமே. இன்றைய நேற்றல்ல, நீண்ட காலமாக உள்ளது. அந்த பாரம்பரியத்தை ஏற்ப பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலிருந்து ஒவ்வொரு தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வருகிற நேரத்திலும் பாராளுமன்ற தேர்தல் வருகிற நேரத்திலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை அழைத்து முதலில் கையெழுத்து வாங்கக்கூடிய பழக்கத்தை தொடர்ந்து பேணி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் எங்களையும் முதலிலே அழைத்து எங்களை கையெழுத்து போட செய்திருக்கிறார். நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இப்பொழுது என்றுமில்லாத அளவுக்கு இந்திய முஸ்லீம் லீகின் சார்பில் 16க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வாங்கி நிற்க வேண்டும் என்ற ஆசை முஸ்லீம் லீக் நண்பர்களிடத்திலே பரவியாக இருக்கிறது. அந்த வாய்ப்பெல்லாம் இப்பொழுது கிடையாது. அதனால தான் 5 தொகுதியை கேட்டோம், அல்லது 4 தொகுதியை கொடுக்கலாம் என்று கேட்டோம். அப்புறம் 3 தொகுதியோடு நிறுத்தி கொள்ளலாம் என்று நினைத்தோம். இன்றைய தினத்தில் நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய பாலு ஐயா தலைமையிலான பேச்சுவார்த்தை குழுவிடத்திலும் நாங்கள் தொடர்ந்து பேசி இன்றைய தினம் ஒரு முடிவுக்கு வந்தோம். நாங்கள் ஆரம்பத்தில் இந்திய முஸ்லீம் லீக்கு சென்ற வருடம் கொடுத்த 3 தொகுதிகளையே எங்களுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் அந்த அடிப்படையில் 11 கட்சிகள் இப்பொழுது கூட்டணியில் இடம்பெற்ற காரணத்தினால எல்லா கட்சியிலிருந்து ஒரு தொகுதியை வாங்கி தான் நாங்கள் எல்லாத்துக்கும் பயந்து கொடுக்கணும் என்கிற அடிப்படையில் 3 தொகுதி இயலாமல் என்று சொல்லிவிட்டு 2 தொகுதிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அது அடிப்படையில் பேசினோம். அது முந்தா நாள் பேசிவிட்டு போனோம். இன்றைய தினம் அதே 2 தொகுதிக்கு எங்களை உடம்பட செஞ்சாங்க. நாங்கள் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். 2 தொகுதியை கொடுக்குற அதே நேரத்தில் நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் சமுதாயம் என்பது மிக பரவலான ஒரு விஷயம். பிற அண்ணா காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் அதனுடைய தலைமைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் சமுதாயம் ஒட்டுமொத்தமான தனது ஆதரவை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுதான் இப்பொழுது நடக்கும். வரக்கூடிய தேர்தலில் அதுதான் நடக்கும். இந்திய முஸ்லீம் லீக் பொறுத்தவரையில் ஒரு அரசியல் கட்சி என்று மட்டும் இதை கருதி விடாமல் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்துடைய பிரதிநிதித்துவ சபை என்கிற அளவுக்கு எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அதுதான் உண்மையும் கூட. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக திராவிட மாடல் ஆட்சிக்கு எங்களுடைய முழு ஆதரவையும் கொடுக்கறதும் முடிவு செஞ்சுருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் 2 தொகுதிகளை இப்போ பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் பாண்டிச்சேரியில் நடக்கக்கூடிய தேர்தலில் இங்கே தமிழ்நாட்டில் எங்களுக்கு 3 தொகுதி கொடுத்துருக்கிறீங்க. அந்த 3 தொகுதியில் ஒன்றை நாங்கள் தியானம் பண்ணியாச்சு. 2 தொகுதியில் எங்களுக்கு ஒரு உடன்பாடு செய்திருக்கிறோம். அதோடு இல்லாமல் அடுத்த உள்ள பாண்டிச்சேரியில் இந்திய முஸ்லீம் லீகிற்கு ஒரு தொகுதியை நீங்கள் ஒதுக்கி தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அதை கூடிய வரையில் நாங்கள் எல்லாம் முயற்சி பண்ணி உங்களுக்கு சாதகமான பதிலை தருகிறோம் என்று எங்களுக்கு உறுதி அளித்திருக்கிறார். இந்த அடிப்படையில் எங்கள் பேச்சுவார்த்தை நிறைவேறுகிறது. புதுவையில் ஒரு தொகுதி கேட்டீங்களா? ஆமாம். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் 2க்கு உடன்பாடு கையொப்பமாயிருக்கு. தமிழ்நாட்டில் 2 தொகுதியும் ஒத்துக்கிட்டோம். அது இன்னொரு தொகுதி
மூணு தொகுதியில் நாங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு வந்தோம். அது இப்போ இங்கே கொடுக்க முடியாத நிலைமை இருக்கிறதுனால இப்போ 2 தொகுதியை நாங்கள் பெற்றுக்கிட்டோம். அந்த 2 தொகுதி எனக்கு சொல்லுவாங்க அவங்க. அதோட ஒரு தொகுதியை பாண்டிச்சேரியில் எங்களுக்கு கொடுக்குமாறு கேட்டிருக்கோம். அதை நாங்கள் காங்கிரஸ் கட்சியோடு பேசி எல்லாம் நல்ல முடிவு அறிவிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க, உறுதி அளித்திருக்கிறாங்க. 2 தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் உங்களுக்கு விருப்பமானதுங்கிறத சொல்லியிருக்கீங்களா உங்களுக்கு? அது இன்னும் நாங்கள் சொல்லலை. ஏன்னு சொன்னால் நாங்கள் முதல்ல 16 தொகுதிகள் நாங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு வரைக்கும் 16 தொகுதிகளை நாங்கள் அடிக்கடி சொல்லி வந்திருக்கோம். அந்த அத்தனை லிஸ்ட் அவங்களோட இருக்குது. அதில் 2 எந்த தொகுதியை கொடுப்பாங்க என்பது அடுத்து முடிவு பண்ணி செய்வோம். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எந்த தொகுதி அடையாளம் காட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைக்கு எப்போ நடைபெற சொல்லியிருக்காங்க? அது சொல்லலை இன்னும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்களை கூப்பிடுவாங்க. அது எல்லாம் சும்மா இரண்டும் உங்கள் சின்ன ஏணி சின்னத்திலே. ஆமாம், எங்களுக்கு ஏணி சின்னம் இருக்கிறதுனால வேறு மாற்ற முடியாது. இது ஒரு அகில இந்திய கட்சி, அதனால் ஏணி சின்னத்தை நாங்கள் நிற்கிறோம்.